நாளைக்கு மகா சிவராத்திரின்றதுனால இன்றைக்கே எல்லாமே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பூஜை கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணுவோம் எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஏதோ வெறுமனே இருக்க மாதிரி இருக்குது. பூஜை ரூம் வந்து இது வந்து ப்ளைவுட்டில் எதுவும் பண்ணவும் முடியாது. சரி என்னடா பண்ணுறது, ஏதாவது சரி நமக்குன்னு ஐடியா கிடைக்கும்னு வெயிட் பண்ணேன். நேற்று வந்து பூக்கடைக்கு போயிருந்தேன் பூவெலாம் வாங்கிட்டு வரதுக்கு. அப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் விற்றாங்க. இந்த ஸ்டிக்கர் தேடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கல. அங்கே கிடச்சது வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கோல்டன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டினதான் ஆசை. எனக்கு கிடைக்கல. சரி இதுவும் நல்லா தான் சரி வாங்கிப்போன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த மாலை வந்து 350 இருந்துச்சு. நம்மகிட்ட நிறைய குட்டி குட்டி சிலைங்க இருக்கே வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏதோ வெயிலில் என்னால் என்ன பண்ணதாமல் டென்ஷனில் வாங்கிட்டேன். இன்னும் கூட ஒரு 3 வாங்கிட்டு வந்திருக்கலாம் போல. அதுக்கப்புறம் தான் யோசனை வந்தது எனக்கு. இந்த என்னென்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டும் போது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. நான் வந்து 2 பக்கம் ஒரே மாதிரி நடுவில் வேறு மாதிரி ஒட்டலாம் பார்த்தேன். ஆனால் டென்ஷனில் மேலே ஒட்டும் போது ஃபஸ்ட்டு 2 ஒரே மாதிரி லாஸ்ட்டு வேறு மாதிரி ஒட்டிட்டேன். செகண்ட் ஸ்லாப் ஓட்டும்போது கரெக்டாக ஓட்டினேன்னா சரி என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேலே இருக்கிறது கொஞ்சம் தப்பாக ஒட்டிட்டேன். நான் நினச்ச அளவுக்கு ஒட்டல. கீழே இருக்கிறத ஒட்டினேன். ஒட்டிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளே மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கு தட்டில் தேய்ச்சி குங்குமம் மஞ்சள் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு வெத்தலையும் நேற்றே நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அங்கேருந்து வாங்கிட்டு வரோ கொஞ்சம் பரவாயில்ல. இங்கெல்லாம் வாங்கினா வெயில் வெத்தலையே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற வெத்தலை தான் தலையில் கட்டுறாங்க. இன்றைக்கி பசங்களை அனுப்பிட்டு ஒரு நிமிஷம் கூட உட்காரல. கடகடன்னு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் வந்து வெத்தலை தீபம் போடுறதுக்கு இன்றைக்கி அந்த டைமுக்கு கரெக்டாக போட முடியாது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து விளக்கேற்றினேன். விளக்கேற்றும் போது வழக்கம் போல் சாமி பாட்டு போட்டுட்டு நிதானமாக சாமி கும்பிட்டேன். என்னென்னா நம்ம கோரிக்கை வைக்கும் போது நம்ம நிதானமாக இருக்கணும் இல்லையா? அதனால் நிதானமாக சாமி கும்பிட்டேன். சாமிக்கு பிரசாதமாக நீ வெறும்னே திக்காக பால் காய்ச்சிட்டு சர்க்கரை தான் போட்டேன். நாட்டு சர்க்கரையும் இல்லை. அதனால் சர்க்கரை தான் போட்டேன். சர்க்கரை போட்டு சாமிக்கு வச்சுட்டு நிதானமாக நம்ம ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு லாஸ்ட்டாக கற்பூரமும் காட்டினேன். நான் ஏதாவது ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், நான் டிசிஷன் எடுக்க முடியல, இல்லை ரோட்டில் நடக்கும் போதோ இல்லைனா வந்து நம்ம ட்ராவலிங்கில் இருக்கும் போதோ ரொம்ப சிந்திச்சுட்டே இருக்கோன்னா அந்த டைமில் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த முருகன் சிம்பிள் வந்து காட்டிடுவார். அப்படி காட்டும் போது எனக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் கூட எனக்கு ரொம்ப ஒரு யோசனையாக இருந்துச்சு, ரொம்ப மன உறுத்தல் இருந்தது. ஆனால் அதே யூடியூப் நோண்டிகிட்டே இருந்தோம்ல, நம்ம யூடியூப் ஸ்வைப் பண்ணும்போது தான் டக்குன்னு வந்து எனக்கு அந்த முருகரோட இதுவும் வந்துச்சு. ஒரு வாசகமும் எனக்கு படிக்கும்போது அவ்வளோ ஆறுதலாக இருந்தது. என் வீட்லேயும் அப்படி தான். நான் எந்த பக்கம் திரும்பினா எனக்கு கண்டிப்பாக முருகர் இருப்பார். இந்த சாமி படத்தோடனே அப்படி தான். நீங்கள் அந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஓம் சிம்பிள் இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பார். பெட்ரூம் பக்கம் வந்தாலும் முருகர் இருப்பார். எல்லாத்துக்கும் முருகனே துணை.